ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார பிஸ்கட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பு கோதுமை மாவு, நீங்கள் மைதா வேணாலும் எடுத்துக்கலாம். டால்டா 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டு நல்லா வந்து இந்த மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்களா, ஆயில் விட்டு பிசைஞ்சி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்படி வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். அப்புறம் வந்து இந்த சப்பாத்தி கட்டையில் வந்து ரவுண்டாக ஷேப் பண்ணி நான் எப்படி வந்து பிஸ்கட் போட போகிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த சப்பாத்தி கட்டையில் வந்து சப்பாத்தி நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வர மாதிரி நான் தேய்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி நாம் கட்டையில் வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பாக தேய்ச்சிக்கலாம். இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா குர்குரே மாதிரி நல்லா காரசாரமாக இது எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஷேப் எப்படி நான் வந்து கட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணிக்கோங்க. கிராஸாக பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் இந்த மாதிரி முக்கோண ஷேப்புக்கு எல்லாம் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து ஆயிலில் வந்து நம்ம வந்து இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி இது வந்து எண்ணெயில் போட்டு நம்ம வந்து சிப்ஸு மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸு, ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஆயில் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த வந்து தேய்ச்சி வச்சிருந்த பிஸ்கட்டை அதில் போட போகிறோம். இந்த மாதிரி போட்டோம்னா அதே வந்து தனியாக வந்து கலந்துரும். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா கரகரப்பாக மொறுன்னு நம்ம டால்டாலாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, நல்லா செமையாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கிறது ஈவினிங் ஸ்நாக்ஸு. இதுவும் டீயோட பெரியவங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிட்லாம். நல்லா கரகரப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கரகரப்பாகிடுச்சு. மீடியம் சிம்மில் வச்சு நல்லா பொரிச்சிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரகரப்பாக வர ஸ்டேஜில் நாம் வந்து எடுத்துடலாம் ஆயிலேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து எல்லா பிஸ்கட்டும் வந்து நான் போட்டு எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இது வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லைட்டான காரம், லைட்டான உப்பு, டேஸ்ட்டு செமையாக இருக்குது. பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டு, நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ கூட வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா மொறுப்பாக கரகரப்பாக நல்லா உடையிற அளவுக்கு இருக்கும். நம்ம சாப்பிட்டு மீதி வந்து ஒரு கண்டெய்னரில் ஒயிட் கண்டெய்னர் இந்த மாதிரி பவுல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கல குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸை எடுத்து கொடுக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.